Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா இந்திரா 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த படத்துல வசந்த் ரவி, சுனில், அனிகானி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு சஸ்பெண்டட் போலீஸ் ஆஃபீஸரா வீட்டுல குடிச்சுக்கிட்டு ராவடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி டைம்ல அவருக்கு கண் பார்வை போயிடுது. டியூட்டி டைம்ல போலீஸ் வெஹிக்கிளே எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி சஸ்பென்ஸ்ல இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ வாழ்க்கையில தொடர்ச்சியா நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, அந்த மாதிரி டைம்ல ஊருக்குள்ள ஒரு சீரியல் கில்லர் எல்லாரையும் மர்மமான முறையில கொன்னுகிட்டு அவங்களோட கையை வெட்டி வேற ஒரு இடத்துல வீசிட்டு போறான். இதை ஒரு போலீஸ் ஆபீசர் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பேரலா அந்த மாதிரி டைம்ல ஹீரோ வீட்டுல ஒருத்தவங்க இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, ஹீரோ அந்த சீரியல் கில்லரை தேடி போகும்போது தெரியக்கூடிய உண்மை என்னன்னு சொல்லி ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் கொடுத்து படத்துல அட்டகாசமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவில் அதே வீட்டுல வேலை செய்யக்கூடிய அனிகாக்கு என்ன ஆச்சு, இதை டைரக்டர் எப்படி ரிவெஞ்ச் த்ரில்லரா மாத்தி மெசேஜ் சொல்லி பிளாஷ்பேக் போர்ஷன்ல ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாருங்கிறது செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது கொரியன்ல ரிலீஸ் ஆன பிளைண்ட் மூவியை இன்ஸ்பயர் பண்ணி தமிழ்ல நயன்தாரா நெட்ரிகன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதே மேல் வெர்ஷன்ல எடுத்துட்டீங்களான்னு கேட்க போகும்போது இன்டர்வல்ல ஒரு ட்விஸ்ட் கொடுத்து செகண்ட் ஹாஃப்ல பார்த்திபன் நடிச்ச சபாஷ் படத்தையும், விலங்கு மூவில இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் ட்விஸ்ட், இறைவன் படத்துல இருக்கக்கூடிய பட்டர்ஃபிளை கில்லரோட தீம்னு சொல்லி பல விஷயத்த மிக்ஸ் மேட்ச் பண்ணி தான் இந்த படத்துல பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்டிஃபையிங்கான கிரைம் த்ரில்லர் டிராமாவை சூப்பரா பிரசென்ட் பண்ணிருப்பாங்க. சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் பண்ணி ரிவெஞ்ச் த்ரில்லர் டிராமா டோன்ல இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே வந்து இந்த கேஸுக்கான பதில ஒரு இடத்துலயுமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா நிறைச்சு வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆவரேஜா சிம்பிளா இருந்தாலும் பிளாட் ஸ்டெட் பண்ணி ஸ்டேஜிங் மூலியமா ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக செகண்ட் ஹாஃப்ல இவங்க பண்ண விஷயம் அட்டகாசமா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சுங்கிறத இந்த படத்தை பார்க்கும்போது நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. கிளைமேக்ஸ் கண்டிப்பா இன்னும் பெட்டரா முடிச்சுக்கலாம் கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. பார்ட் 2க்கு லீட் கொடுக்குற விதமா தான் இதை முடிச்சு வச்சிருக்காங்க. படத்துல இருக்கக்கூடிய பாட்டு எதுவுமே ஆடியன்ஸ் பெருசா இம்ப்ரெஸ் பண்ணாது. 1க்கு 2 லவ் ட்ராக் சாங் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப்ல அந்த எமோஷன்ஸை கன்வே பண்ற மாதிரியான லவ் சாங்ஸ் இல்லாம சீன்ஸை ஒப்பேத்தணுங்கிறதுக்காக சாங் மூலியமா லவ் போர்ஷன்ஸை காட்டி ஸ்கிப் பண்ணிட்டு கதைக்குள்ள போய் தலை சுத்தி மூக்கத்தட்டவங்களான்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இதுவுமே ஒரு ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா தான். பட் எங்கேயுமே ஸ்லோனஸும் லேக்னஸும் இல்லாத அளவுக்கு என்கேஜிங்கான டைட் ஸ்கிரீன் பே மூலியமா கொண்டு போயிருந்தாலும் ரைட்டிங் பயங்கர வீக்கா இருந்துச்சு. நரேஷன் இம்ப்ரெசிவா இல்லாம போயிடுச்சு. எக்ஸிகியூஷன் பர்ஃபெக்டா தான் இருக்கு. அண்ட் படத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸை இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். ரைட்டிங் பயங்கர வீக்கா இருந்துச்சு. போலீஸ் ஆஃபீஸரோட போர்ஷன், சுனில் போர்ஷன் எல்லாத்தையும் இனிமே பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கலாம்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய கேரக்டர்ஸ் ஆன் அண்ட் ஆஃபா விட்டுட்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல ரிவெஞ்சுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிளாஷ்பேக் போர்ஷன்ல இருக்கக்கூடிய எமோஷன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லாம போயிடுச்சு. ஹீரோ அண்ட் வில்லனை தாண்டி எந்த ஒரு கேரக்டருமே மனசுல பெருசா செட்டில் ஒன்னும் ஆகலைங்க. ஓவராலாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு படம், செகண்ட் ஹாஃப்ல ஒரு படம் எடுத்து ஒரே ஒரு கனெக்டிங் டாட் மூலியமா ட்விஸ்ட் கொடுத்து மெர்ஜ் பண்ணி வச்சுட்டாங்களோன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. படத்தோட இன்ட்ரோல் பிளாக் அட்டகாசமா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப வைலன்ஸை திணிச்சிட்டாங்களோன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அந்த இடத்துல வில்லனோட ஆக்டிங் ரொம்ப ஓவர் டூ ஆயிடுச்சு. படத்துல இருக்கக்கூடிய டைலாக்ஸ் மூலியமாவே நிறைய விஷயத்த ஒப்பேத்திட்டாங்க. அதை மட்டும் இவங்க என்ன பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருந்தா ப்ராப்பரான ஒரு எமோஷன்ஸ் கன்வே ஆயிருக்குங்க ஆடியன்ஸ் கிட்ட ஈஸியா. ஓவராலாவே பல கொரியன் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த த்ரில்லர் டிராமாவை பிரசென்ட் பண்ணிருக்காங்க. நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. படத்துல பல விஷயம் இருந்தாலும் இன்னும் பெட்டரான பேட்ச் ஒர்க் பார்த்து பிரசென்ட் பண்ணியிருந்தா வேற லெவல்ல இருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஆவரேஜ் டு டீசென்ட் வாட்ச் கேட்டகரிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு த்ரில்லர் தமிழ் மூவி தான் இந்த இந்திரா. இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.2 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 1 minute ரிவ்யூ செக் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டட் மூவி ரிவ்யூஸை தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். டாடா பை, see you and love you all.